உங்களுடைய ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் கிடையாது. இது திங்கிங் ப்ராசஸ் கிடையாது. ஃபீலிங்ஸ் தான். ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் தான். உணர்ச்சி வேற, உணர்வு. ரெண்டுக்கும் யாருக்குமே வார்த்தை நிறைய வித்தியாசம் தெரியாது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டம். அவங்க புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்ல விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்ச்சின்றது ஹியூமனுடைய சைக்கலாஜிக்கல், வந்து அது ஒரு விஷயம். அவேர்னஸ் உணர்ச்சி, உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் என்ன ஆத்மார்த்தமாக. ஆமாம், நீங்கள் உணரணும்ல. உணர்வு தான் ரொம்ப மெயின் விஷயம். அது ஆக்டிவ் நான் உணரணும் அப்படின்ற விஷயம். உணர்ந்தம் தானே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகாது. நீங்கள் இங்கே உணரும் போது தானே இங்கே உணரும். அப்போ இங்கே வரும்போது எது வந்து ஆக்டிவேட் ஆகும்? ஐஸ். ஐஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷனுக்கு ஒரு கலைக்கு, ஆர்ட்டுக்கு, ஒரு கதகளியாக இருக்கட்டும், ஒரு பரதநாட்டியமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட அசைவுகள் தான் அதிகமாக. முகம் பாவனை. ஒரு பெரிய கதை எடுத்து இந்த எக்ஸ்பிரஷன்லேயே அவங்க வந்து காட்டுவாங்க முகத்துலேயே. இப்போ கதைகள்லாம் மூமெண்ட்டில் ஒரு கதை ஒன்று உள்ள இருக்கும். கதையை சொல்லுவாங்க, பெரிய கதையை எடுத்து அவங்க வந்து விளையாடுவாங்க. பரதநாட்டியம் அப்படி தான். பரதநாட்டியம் நாட்டிய சாஸ்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது. நாட்டியத்தோட சாஸ்திரம் கோயில்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது.